والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كذبت قبلهم قوم نوح فكذبوا عبدنا وقالوا مجنون وازدجر فدعا ربه أني مغلوب فانتصر ففتحنا أبواب السماء بماء منهمر وفجرنا الأرض عيونا فالتقى الماء على أمر قد قدر وحملناه على ذات ألواح ودسر تجري بأعيننا جزاء لمن كان كفر ولقد تركناها آية فهل من مدكر فكيف كان عذابي ونذر ولقد يسرنا القرآن للذكر فهل من مدكر சூரா கமருடைய 9வது ஆயத்திலிருந்து 17வது ஆயத்து வரை சென்ற தஃப்சீருடைய பாடத்தில் நாம் சூரத்துல் கமருடைய ஆரம்ப வசனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சந்திரன் பிளந்த விடயத்தையும் இதேபோன்று இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் சூர் ஊதப்படும் பொழுது மக்களெல்லாம் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாமின் பக்கம் விரைந்து செல்வதையும் நாம் பார்த்தோம். அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல்மார்களை தூதர்களை பொய்ப்பித்த சமூகங்களுடைய சம்பவங்களை அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். இதில் முதலாவதாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு தூதர், இவருடைய சம்பவத்தை அல்லாஹ் 9வது ஆயத்திலிருந்து 17வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார். இன்றும் யாரெல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொய்ப்பிக்கிறார்களோ, யாரெல்லாம் இஸ்லாம் பொய், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் என்றெல்லாம் வாதிடுகிறார்களோ, அவர்களுக்கு ஒரு வரலாற்று சான்றாக இதற்கு முன்னால் பொய்ப்பித்தவர்களுக்கு இதுதான் நடந்தது, ஆனால் அவசரப்பட மாட்டோம் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார். ஏனென்றால் நாம் வாழக்கூடிய இந்த காலத்திலும் யாரெல்லாம் அல்லாஹுவை ரசூலை பொய்ப்பிக்கிறார்களோ இவர்கள் சந்தோஷமாக வாழ்வதை நாம் பார்க்கின்றோம். இவர்களுடைய வெளிரங்க வாழ்க்கையை பார்த்து நாம் ஏமாறுகின்றோம். முஸ்லீம்கள் தோல்வி அடைய போகிறார்களா, இஸ்லாத்துக்கு வெற்றி இல்லையா, வெளிரங்கத்தில் இவ்வாறு தான் தெரியும். இதற்கு பெரிய ஒரு சான்று தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம். அல்லாஹ் 100 வருடத்துக்குள் பிடிக்கவும் இல்லை, 200 வருடம், 300 வருடம், 400 வருடம், 500, 600, 700, 800, 900 ஆண்டுகள் அல்லாஹ் அவகாசம் கொடுத்தார். அவசரப்பட மாட்டான் அல்லாஹ். யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு எதிராக இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படுகிறார்களோ இவர்கள் இந்த ஆயத்துகளை மிக கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் நினைப்பதை போன்று அல்லாஹுவை பொய்ப்பித்ததோடு தண்டனை வருவது கிடையாது. அல்லாஹ் சந்தர்ப்பம் தருவான், சிந்திப்பதற்கு சந்தர்ப்பம், இதே போன்று தேடுவதற்கு சந்தர்ப்பம். பாரிய ஒரு உதாரணம்தான் இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம். அல்லாஹ் சொல்கிறான், كذبت قبلهم قوم نوح. நபியே, இதற்கு முன்னால் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் பொய்ப்பித்தார்கள்.
அப்போ அல்லாஹ் இல்லைன்ட்டாங்க. அந்த காலத்துடைய நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொய்ப்பிச்சிட்டாங்க. كذبت قبلهم قوم نوح فكذبوا عبدنا. சொன்னார்கள், அல்லாஹ் சொல்கிறான், எங்களுடைய அடியாரை அவர்கள் பொய்ப்பித்தார்கள். அபுதனா, இந்த இடத்தில் அபுத் என்று அல்லாஹ் சொன்னது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து. எங்களுடைய அடியாரை அவர்கள் பொய்ப்பித்தார்கள். ஃபகذபு அபுதனா, பொய்ப்பித்தது மாத்திரமல்ல, வகாலு மஜ்னூனு வஸ்துஜிர், சொன்னார்கள். வகாலு, இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்பவர் மஜ்னூன், பைத்தியக்காரர். இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்பவர் மஜ்னூன், இவர் பைத்தியக்காரர். அது மாத்திரமல்ல, வஸ்துஜிர், எப்படியெல்லாம் ஏச முடியுமோ துன்புறுத்த முடியுமோ அனைத்து வகையான துன்புறுத்தல்களாலும் அவரை துன்புறுத்தினார்கள். இன்று இஸ்லாம் பேசக்கூடியவர்களைப் போல கோழையர்கள் கிடையாது. அதாவது அல்லாஹுடைய தூதத்துவத்தை அழகான முறையில் தைரியமாக எத்தி வைப்பதற்கு சரியான உலமாக்கள் இல்லாத காலம் இது. சரி, ஒரு ஆலிம் அல்லாஹுவை பற்றி பேசத் தொடங்கினால் அவருக்கு ஆறுதல் சொல்லுவதற்கு, உற்சாகப்படுத்துவதற்கு யாரும் கிடையாது. அவரை பயத்தாட்டுவதற்குத்தான். பயந்தவர்களால் இஸ்லாம் பேச முடியாது. ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த உலகத்தில் இஸ்லாம் வந்தது தீவிரவாதத்துக்கு அல்ல, இஸ்லாம் வந்தது பயங்கரவாதத்துக்கு அல்ல, யாரையும் கொல்லுவதற்கு இஸ்லாம் வரவில்லை. அதனால்தான் இஸ்லாத்தை தைரியமாக, உற்சாகமாக, தெளிவாக மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய நல்ல சிறந்தவர்கள் இந்த சமூகத்துக்கு உருவாக்கப்பட வேண்டும். அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி என்ன சொன்னார்கள்? மஜ்னூன், பைத்தியக்கார். இப்போ எங்களை ஒரு ஆள் பைத்தியக்காரன் என்று இன்னும் சொல்லல யாரும், எல்லாருமே கண்ணியப்படுத்துகிறாங்க, சங்கப்படுத்துகிறாங்க. அப்போ இது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட பட்டம் அல்ல. நாங்கள் சூரா நூனில் படித்தோம், நூன் வல் கலமி வமா யஸ்துரூன் மா அன்த பிநிஅமதி ரப்பிக பிமஜ்னூன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த காலத்து மக்கள் கொடுத்த ஒரு பட்டம் மஜ்னூன், பைத்தியம். இப்போ நாங்கள் இஸ்லாத்தை ஒளிச்சி மறைச்சி வச்சதால தான் இன்னும் இந்த பட்டம் எங்களுக்கு கிடைக்கல. எப்போ நீங்கள் தூய்மையான இஸ்லாத்தை நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை போல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை போல இஸ்லாத்தை பேச தொடங்குவீர்களோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முதல் பட்டம் மஜ்னூன், பைத்தியக்கார். அப்போ ஒரு ஆள் உங்களை பார்த்து பைத்தியம் என்று சொன்னால் நீங்கள் சந்தோஷப்படும், கவலைப்படக்கூடாது. ஒரு ஆள் சொல்கிறார், இவருக்கு இந்த அசரத்துக்கு ஒரு பைத்தியம், இவர் அல்லாஹ் பற்றி பேசிட்டு இருக்கிறார், இது அரசியல் பேச வேண்டிய காலம், இது அரசியலுடைய முதுமானி பட்டம் எடுத்து பேசுகிற காலம், இந்த காலம் குர்ஆன் பேசுகிறதா, இவனுக்கு ஒரு பைத்தியம். சந்தோஷப்படுங்க. ஏன்? ரசூலுல்லாஹ்க்கு கொடுத்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு தந்திருக்கிறாங்க மக்கள். இது கெடுதி அல்ல, இது புகழ். அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? வகாலு மஜ்னூனு வஸ்துஜிர், இவர் ஒரு பைத்தியக்காரர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அப்படி தான் விளங்குண்டை. அல்லாஹ் பற்றி பேசினா அப்படி தான் விளங்கும். அரசியல் பேசினா அது வாயை திறந்து கேட்டுட்டு எல்லாம் இருக்கா. அது 12 ஒரு மார்க்கம் பேசுங்க, அரை மணித்தியாலம், காமணித்தியாலம். இன்றைக்கு கொஞ்சம் பேர கையில் பொறுப்புகள் போயிட்டு இன்ஷா அல்லாஹ் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் பார்ப்போம் எல்லாத்தையும். சில பொறுப்புகள் என்னமோ படித்து பொறுப்புகள் எடுத்துட்டாங்க, அவங்களோட கையில் தான் என்னமோ இருக்குது. சோதனையான காலம், எல்லாரும் பதில் சொல்ல வரும், எல்லாரும் சிராத்துல் முஸ்தகீமில் இருந்து பதில் சொல்ல வரும். அதனால் அல்லாஹ்வுக்காக உலகத்தில் வாழ்ந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எப்படி அல்லாஹுடைய தூதுத்துவத்தை எத்தி வைத்தார்களோ 950 ஆண்டுகள் அல்லாஹுவை பற்றி பேசினான். எத்தனை வருஷம்?
நாங்கள் இன்றைக்கு 3 வருஷம் 4 வருஷம் 10 வருடம் 100 வருடம் 950 ஆண்டுகள் பேசினாங்க ஏற்றுக்கொள்ளல். நீண்ட சம்பவம். நாங்கள் சூரத்து நூஹ் இதை படிச்சிட்டோம். இப்போ தான் கடைசியாக அல்லாஹ்விடத்தில் முறையிட்டார்கள். ரப்பை அழைத்தார்கள். அல்லாஹ் என்ன செய்கிறாங்க, எப்படி அழைக்கிறாங்க? அன்னி மக்லூபுன் ஃபன்தஸிர். யா அல்லாஹ், நான் பலகீனமானவன். யா அல்லாஹ், அன்னி மக்லூப், நான் தோத்துட்டேன், இவங்களோட பார்வையில் தோத்துட்டேன். யா அல்லாஹ், ஃபன்தஸிர், யா அல்லாஹ் எனக்கு உதவி செய் என்று துவா கேட்டார். அப்போ ஒரு நபி துவா கேட்டுட்டார். இப்போ அல்லாஹ் சொல்கிறான், فَفَتَحْنَا أَبْوَابَ السَّمَاءِ بِمَاءٍ مُنْهَمِرٍ. நாங்கள் வானத்துடைய கதவுகள் எல்லாம் திறந்தோம். வானத்துடைய கதவுகள் தண்ணி வாரத்துக்கு மழை. ஃபஃபதஹ்னா, நாம் திறந்தோம். அபுவாப ஸமா, வானத்துடைய கதவுகள் எல்லாம் திறந்தோம். பிமாஇம் முன்ஹமிர். முன்ஹமிர் என்றால் அதிகமான தண்ணீர் வருவதற்கு. அப்போ வானத்தால் கொட்டணும் தண்ணி. அப்போ நீங்கள் வரலாறை பெறட்டுங்க, இப்படி ஒரு வெள்ளம் உலகத்துக்கு வரல. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த இடங்கள் ஈராக்குடைய பூமி இருக்குதே, இந்த ஈராக்குடைய பூமியில் வரலாற்றில் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் ஏற்பட்ட அந்த வெள்ள பிரளயம் தூஃபான போல வெள்ளம் வரல. அல்லாஹ் சொல்கிறான், அந்தளவு அதிகமான வானத்துடைய அந்த அனைத்து பீலிகளையும் நாம் திறந்து விட்டோம். தண்ணி வருது. இப்போ இது வானத்தால். இரண்டாவது, பூமியுடைய ஊற்றுக்கண்களை எல்லாம் திறந்தோம். பூமியில் ஊற்றுக்கள் இருக்கு. அப்போ வானத்தாலையும் தண்ணி வருது, பூமியாலையும் தண்ணி வருது. وَفَجَّرْنَا الْأَرْضَ عُيُونًا فَالْتَقَى الْمَاء. வானத்துடைய தண்ணீரும் பூமியுடைய தண்ணீரும் சந்தித்து கொண்டன. எப்படி வெள்ளம் இருக்கும்? இன்றைக்கு ஒரு கிழமை 10 நாள் தொடர்ந்து மழை பெய்தாலே நாங்கள் தாங்க மாட்டோம். இது வானத்துடைய தண்ணீர். அப்போ வானத்துடைய தண்ணீரும் பூமியுடைய தண்ணீரும் சேர ஆரம்பித்தது. அல்லாஹ் சொல்கிறான், ஃபல்தகல் மாஉ அலா அம்ரின் கத் குதிர். எங்களுடைய கதிரிலே எழுதப்பட்ட பிரகாரம் அப்படியே இந்த தண்ணீரும் சேர்ந்தது. அல்லாஹ் அவர்களை அழித்தார். இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்டா, யாரெல்லாம் அல்லாஹ் ரசூலை எதிர்க்கிறார்களோ இவங்களுக்கு இந்த சம்பவத்தை சொல்லி காட்டுறோம். நீங்கள் எதிர்க்காதீங்க, நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு சந்தர்ப்பம் தாரா. இப்போ அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தையும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஏற்றுக்கொண்டவர்களையும் அல்லாஹ் சொல்கிறான், وَحَمَلْنَاهُ عَلَى ذَاتِ أَلْوَاحٍ وَدُسُرٍ. وَحَمَلْنَاهُ, அவர்களை நாம் சுமந்தோம். எதிலே? அலா ذَاتِ أَلْوَاحٍ, பலகையுடைய கப்பல், பலகையால் செய்யப்பட்ட கப்பல். வதுசுர், துசுர் என்றால் ஆணிகள். ஆணிகளால் அந்த பலகையில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த கப்பலை செய்திருந்தாங்க. அந்த கப்பலில் நாம் சுமந்தோம். அப்போ ஏற்றுக்கொண்ட, அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொண்டவர்களை மாத்திரம் கப்பலில் பாதுகாத்தோம், மற்ற அனைவர்களையும் வெள்ளத்தால் அழித்தோம்.